வீடியோல நம்ம ட்ரிம்மை பத்தி பார்க்க போறோம். ஸ்கெட்ச். ஸோ இந்த ட்ரிம் ஃபார்ம் பண்ண நான் ஒரு சாம்பிள் லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ ட்ரிம். ஸோ மொத்தம் 5 விதமான ட்ரிம் இருக்கு. பவர் ட்ரிம், கார்னர், ட்ரிம் அவே இன்சைட், ட்ரிம் அவே அவுட் சைட், ட்ரிம் டு க்ளோசட். ஸோ ஏன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்? இருந்தாலே போதாதா, கார்னர் இருந்தாலே போதாதான்னா எவ்வளோ சீக்கிரமா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ட்ரிம் பண்றோம், எவ்வளோ ஈஸியா பண்றோன்றதுக்காக தான் இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இந்த கார்னர், பவர் ட்ரிம் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர்ல இருக்கும். அதுக்கு அடுத்து வர ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த சாஃப்ட்வேருக்கு மட்டும் ஒரு தனி ஐடென்டிட்டி கொடுக்குற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பவர் ட்ரிம்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பவர் ட்ரிம்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சும்மா ஒரு லைன், ஒரு ஸ்ப்ளைன் மாதிரி ஒரு லைனை போட்டாலே இது பண்ணிடலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நிறைய நீங்கள் ட்ரிம் பண்ண வேண்டியது இருக்குன்னா நீங்கள் இந்த பவர் ட்ரிம்மை யூஸ் பண்ணலாம். ஸோ காமனாக நீங்கள் வந்து எது டிஃபால்ட் எனேபிளில் வச்சுருப்பீங்கன்னா பவர் ட்ரிம் தான். கடைசியாக என்ன ட்ரிம், உதாரணத்துக்கு நான் கடைசியாக பவர் ட்ரிம் தான் யூஸ் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரிம் ஆப்ஷன் ஆன் பண்ணும்போது பவர் ட்ரிம் தான் இருக்கும். இல்லைன்னா நான் கார்னர் ட்ரிம் யூஸ் பண்ணி கார்னர் கொடுக்குறேன்னா இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணோன்னா எனக்கு டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் ட்ரிம் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு கார்னர் ட்ரிம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேரிலே இருக்குது கார்னர். ஸோ ஒரு கார்னரை டிஃபைன் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த கார்னர் வேணும்னா இந்த கார்னரை ட்ரிம் பண்ணிடும். ஸோ இந்த கார்னரை ட்ரிம் பண்ணுற எது எது இன்டர்செக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் அதை டெலீட் பண்ணிடும். இதுதான் கார்னர் ட்ரிம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது ட்ரிம் அவே இன்சைட். இது வந்து ஸ்பெஷல் ட்ரிம் சொல்லலாம். சாலிட் ஒர்க்ஸுக்கு மட்டும் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுற ட்ரிம். இதோட கான்செப்ட் என்னன்னா, ஸோ உதாரணத்துக்கு இந்த 2 லைன் நான் கிளிக் பண்ணுறேன்னா இந்த 2 லைன் நான் கிளிக் பண்ணுறேன்னா இந்த 2 லைனுக்குள்ள என்னென்ன லைன்ஸை நான் வந்து ட்ரிம் பண்ணணும், அதை டைரெக்டாக நான் வந்து இங்கே தான் கிளிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்சைட் தான்ட்டு அந்த லைனை நான் டச் பண்ணாலே அதுக்குள்ள கேப்பில் இருக்கிறது வந்து ட்ரிம் ஆகிடும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நிறைய உங்களுக்கு வந்து லைன்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான லைன்ஸ் இருக்குது, அதில் குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அவங்களால ட்ரிம் பண்ண வேண்டியது இருக்குன்னா அந்த 2 லைனையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ட்ரிம் பண்ண வேண்டிய லைனோட எக்ஸ்டென்ஷன் எங்கே வந்து ஈஸியாக விசிபிளாக இருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து இது ட்ரிம் ஆகிடும். அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் அவே அவுட் சைட். ஸோ இதுவும் அதே கான்செப்ட் தான். நீங்கள் வந்து எந்த லைனுக்கு வெளியில் இருக்க லைன்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணணும், இன்டர்செக்ட் ஆகிட்டு இருக்க லைன்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இன்சைடில் இருக்கிறதோ இல்லைன்னா அதே லைனை இது பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ட்ரிம் ஆகிடும். ஸோ இதெல்லாமே ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஈஸியாக ட்ரிம் பண்ண யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற ட்ரிம் டு க்ளோசட். இது வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட் தான். செலக்ட் பண்ணி நீங்கள் எதை ட்ரிம் பண்ணாலும் ட்ரிம் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அது ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகி தான் இருக்கணும்னுட்டு அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட டெலிட்னு சொல்ல முடியாது, அதுக்குண்ட எரேஸ் மாதிரி இன்டர்செக்ட் ஆகிற லைன்லேருந்து எல்லா லைனையும் இதால் எரேஸ் பண்ண முடியும் பீஸ் பை பீஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஆப்ஷன். தேங்க்யூ. இந்த வீடியோவில் எக்ஸ்டெண்ட் பற்றி பார்க்க போகிறோம்.
extend entities. ஸோ இதுக்கு நான் சாம்பிளாக இந்த மாதிரி லைன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ extend. ஸோ இதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டெண்டுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ட்ரிம்மில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். பவர் ட்ரிம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் இது வெறும் எக்ஸ்டென்ஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுற ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் கார்னர் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் ட்ரிம்லே யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வந்து இதில் எக்ஸ்டெண்ட் வந்து தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது ஒன்லி ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லைன் இல்லைன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகாது. த எலிமெண்ட் கேனாட் பி எக்ஸ்டெண்ட் எனி ஃபர்தர் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவே இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து சர்டன் லிமிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற லைனை வச்சு தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டெண்டுன்னுட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட ட்ரிம்மும் எக்ஸ்டெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைண்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்டெண்டோட பாதி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம்முக்குள்ளே அடங்கியிருக்கிறனால வெறும் ஒரு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான், பியூர் எக்ஸ்டெண்டுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. இந்த வீடியோவில் நம்ம ஆஃப்செட் என்டிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கெட்ச். ஸோ இதுக்கு நான் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறேன். இப்போ கன்ஸ்ட்ரெயின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் டைமென்ஷன், ரிவர்ஸ், செலக்ட் செயின், பைடைரக்ஷனல், மேக் பேஸ் கன்ஸ்ட்ரெயின், கேப்பெண்ட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப்செட்டோட கான்செப்ட் என்னன்னுட்டு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு லைனோ ஒரு ஸ்கெட்சை வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஷேப்பை வந்து ஒரு 10 mm, இப்போ வந்து 100 இருக்க டைமென்ஷனை 20க்கு ஆஃப்செட் பண்ணிங்கன்னா 120ன்னு மாறும். உதாரணத்துக்கு இங்கே 10ன்னு நான் கொடுத்துருக்கேன். ஆஃப்செட் கிளிக் பண்ணி இந்த லைனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 mm டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ரிவர்ஸ், நீங்கள் வந்து எந்த டைரக்ஷனலில் வேணாலும் அதை மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு லைனை செலக்ட் பண்ணுறேன், வந்துடுச்சு. இந்த லைனை எனக்கு வேணும்னா ஸோ நான் இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக என்னோடய லைனை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ஓகேன்னு கொடுக்குறேன். ஸோ நான் செலக்ட் பண்ணி ஆஃப்செட் ஆகிற லைன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லைனாக ஃபார்ம் ஆகுமே தவிர கன்ஸ்ட்ரெயின்ட் லைனாக ஃபார்ம் ஆகாது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஆஃப்செட் ஆட் டைமென்ஷன், நம்ம பண்ணுற ஆஃப்செட்டுக்கு டைமென்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ். ஸோ எனக்கு எந்த பக்கம் வேணுன்றதை சூஸ் பண்ண இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஆஃப்செட் ஆகிற அந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் லைனாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு
டைமென்ஷன்ஸ் குடுத்தாச்சு நம்ம இப்போ. அடுத்து பார்த்தீங்கன்னா